ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்னோடய வீக்கெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் பூக்கோலம் போட்டிருக்கேன். எனக்கு எப்போவுமே கம்பி கோலம் தான் கரெக்டாக வரும். இந்த வாட்டி சரி கலர் பண்ணுன்றதுக்காகவே பூக்கோலம் போட்டிருக்கேன். கொஞ்சம் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கலர் ஒழுங்காக போட வந்திருக்கு. எப்போவுமே சொதப்பிடுவேன், ஏதாவது ஒன்று சொதப்பிடுவேன். இன்றைக்கி எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துச்சு. இன்றைக்கி விலாக் ஒரு 12:30க்கு மேலே தான் எடுக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி சண்டே இல்லையா, எல்லாமே லேட்டாக தான் நடக்கும். இன்றைக்கி எழுந்ததுமே 6 o'clock தான் எழுந்தேன். அதுக்கப்புறம் கோலம் போட்டுட்டு டிஃபன் வேலைங்கள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்துட்டேன். எனக்கு வாரத்தில் 6 நாள் வெஜ்ஜு சாப்பிட்டாலுமே சண்டே மட்டும் நான்வெஜ் எதிர்பார்ப்பேன். எனக்கு அப்போ தான் சண்டே மாதிரி இருக்கும். எனக்கு நான்வெஜ் இல்லைன்னா அது என்னமோ திங்கக்கிழமை மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு பிரியாணி தான் கம்பல்சரி பண்ண போகிறேன். இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் வெளி வேலையாக போயிருக்காரு. எனக்கும் அத்தைக்கு மட்டும்தான் செய்ய போகிறேன். அதனால் சின்ன குக்கர்லேயே பண்ணிக்கிட்டேன். அவர் வந்தப்புறம் திருப்பியும் நாங்கள் கிளம்பி மூவிக்கு போகிறோம். அதனால் முன்னாடியே எல்லா வேலையும் செஞ்சு வச்சிடலான்னு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டேன் சமைக்கலாம். எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அதில் நிறைய வெரைட்டிஸ் வேறு இருக்குது. நான் அதெல்லாம் இன்னும் செய்ய பழகலை. இந்த குக்கரில் மட்டும் 1 pot ரெசிபி மாதிரி பண்ணிடுறது, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அது நல்லா வரும். அதனால் அதுலேயே செஞ்சிடுறது. என் ஹஸ்பண்டுக்கு வெஜ்ஜு தான், வெஜ்ஜு ப்ளஸ் எக்கு அப்படி தான் சாப்பிடுவார். நான் மட்டும்தான் வீட்டில் விரும்பி நான்வெஜ் சாப்பிட்றதுனால இன்னும் அதெல்லாம் பழகலை. ஆனால் டைம் கிடச்சா அதுவுமே பழகணும். சிக்கன் மட்டன் பிரியாணி, அப்புறம் வெஜ் பிரியாணி, அதுக்கப்புறம் இந்த குக்கரில் காரமாக எது செய்கிற சாப்பாடுனாலுமே புதினா நல்லா நிறைய போட்டிங்கன்னா அது தனி ஃப்ளேவரு, ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அப்படி தான் பிடிக்கும். அதனால் புதினா எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். இப்போ இவர் ஆஃபீஸ் போகிறாருன்னா கலர்ற சாப்பாடு தான் கேட்பார். தனியாக அந்த குழம்பு கட்டி கொடுக்குற மாதிரிலாம் கேட்க மாட்டார். அதுக்காகவே சரி குக்கரில் மட்டும் திடீர்னு செய்கிற மாதிரி இருந்தால் புதினா வேணுமேன்ட்டு அது ரெடி ஸ்டாக்கு எப்போவுமே இருக்கும் ஃப்ரிட்ஜில். சமைச்சிட்ருக்கும் போதே இடையில ரொம்ப போர் அடிச்சுது. அதுதான் டேபை தூக்கிட்டு கிச்சனில் வச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச யூடியூப் சேனல் தான் பார்த்துட்ருந்தேன். இப்போல்லாம் ஆண்டிப்பட்டி டு அமெரிக்கான்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்களது தான் பார்க்குறேன். அவங்களது எப்படின்னா அவங்க டெய்லி லைஃப் ஸ்டைல்லையே ஹெல்த்தியாக எப்படி சாப்பிட்லாம், அவங்க சொல்ல மாட்டாங்க இப்படி சாப்பிடுங்க அப்படி சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்களது செய்கிறத பார்த்தே நம்மளுக்கும் சரி இப்படிலாம் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும். நான் அதை பார்த்து நிறைய மாறியிருக்கேன். டிஃப்ரென்ஸ் தெரியுது. அந்த மாதிரி ஒன்று சொல்லுவாங்க, நம்மளுக்கு எது எப்படி இருக்கணும்னு விரும்புகிறோமோ அது ஃபோட்டோவோ இல்லை அதையே ஃபாலோ பண்ணுறோம், அதையே பார்க்குறோம்னா நம்மளுக்கே தெரியாமல் சேஞ்ச் ஆகும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது அப்படியே ட்ரூப் தான் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பிரியாணி ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இப்போ இந்த முடியறதுக்குள்ளேயே நம்ம தயிர் பச்சடி பண்ணி வச்சிட்டோம்னா அது கொஞ்சம் ஊறும் அந்த வெங்காயத்தில், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக முன்னாடியே பண்ணி வச்சிட்டேன். இப்போ பாருங்கள், நான் குக்கரில் தான் பண்ணேன். ஆனால் எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றினேன் தான். எனக்கு ரொம்ப ரஃப்பாக இருந்தால் பிடிக்காது, லைட்டாக குழஞ்சிருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினேன். மற்றபடி அது நம்ம கரெக்டாக தண்ணி ஊற்றினோன்னா நல்லா உதிரியாக உங்களுக்கு வேணுன்றதை பொறுத்து தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தட்டில் போட்டுட்டு சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸு சீரியஸ் பார்த்துட்டே சாப்பிட்டேன். Here today. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் கிளம்பணும். அவர் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி அதுக்குள்ளே நம்ம இருக்கிற வேலைங்கள்லாம் முடிச்சிட்டோம்னா நம்மளும் கிளம்பிட்டு அவர் வந்தோடனே கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நான் பாத்திரம் கழுவ ஆரம்பிச்சிட்டேன். இப்போ மூவிக்கு நானே என் ஹஸ்பண்டு அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் ஃபேமிலி இப்படி தான் போகிறோம். இப்போ ஏதாவது ஹாலிவுட் மூவி நல்ல மூவி ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா இல்லைனா 2 மாதம் ஒரு வாட்டி அந்த மாதிரி ஃபேமிலியாக மூவிக்கு போவோம். இல்லைனா எங்கேயாவது அவுட்டிங் போவோம்.
அப்போ தான் கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் எல்லாருக்குமே. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்போ போகிறதுக்கு எப்படி பிளான் பண்ணியிருக்கோன்னா, எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ஃபீனிக்ஸ் மால் போகிற மாதிரி ஃபீனிக்ஸ் மாலில் தான் புக் பண்ணியிருக்கோம். அங்கே பெரியம்மா வீட்டிலேருந்து கிட்ட டிராஃபிக் இல்லைன்னா 15 மினிட்ஸில் போயிடலாம். டிராஃபிக் இருந்தால் 1/2 அன் ஹவர் ஆகும். அதனால் எல்லோரும் ஒரே காரில் போயிடலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து தான் போகிறோம். இப்போ என்ன டாஸ்க்குனா, எங்கள் வீட்டிலேருந்து பெரியம்மா வீட்டுக்கு போகிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா மெயின் ரோடு நல்லா அந்த டிராஃபிக் சைடாக போகிறோம். தாம்பரம், கிராம்பேட் அந்த மாதிரி போகணும் வேளச்சேரிக்கு. அதுக்காக கொஞ்சம் முன்னாடியே ஒரு 3:30 3:00 கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் இவர் வரத்துக்கே லேட் ஆயிடுச்சு. அதனால் ஒரு 3:30 போல் 3:30க்கு மேலே தான் நாங்கள் கிளம்பி போனதே. போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு போகலான்ட்டு அங்கே A to Bல நிறுத்தினோம். நிறுத்தி அங்கே ஒரு ஸ்வீட் இருந்தது, அது பேர்லாம் எனக்கு தெரியலை. அது வாங்கிட்டு அப்புறம் சாக்லேட் கேக் வந்து ஒரு 5 பீசஸ் கிட்ட வாங்கிட்டு திருப்பியும் கிளம்பி போனோம். எங்கள் அண்ணன் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோங்க. ஆனால் ரொம்பவே டிராஃபிக்காக இருந்தது. அந்த வேளச்சேரி ரோடு, இந்த காமாட்சி சிக்னல்லலாம் எல்லாரும் எப்படி தான் போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. செம்ம டிராஃபிக்காக இருந்தது. எங்களுக்கு ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட ஆச்சு போகிறதுக்கே. ஃபீனிக்ஸ் மால் போகிறதுக்கே 3/4 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்க் பண்ணுறதுக்கு அது வேறு செப்பரேட்டாக டைம் ஆயிடுச்சு. ஆனால் கரெக்டாக டைமுக்குள்ளே தேட்டருக்குள்ளே போயிட்டோம். ஃபீனிக்ஸ் மாலில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்கள். என்னவோ திருவிழா மாதிரி இருக்குது. ஜேன்னு இருக்குது. சண்டே வேறையா, அதுவும் இல்லாமல் கிறிஸ்மஸ் டைமு. எல்லோரும் நிறைய ஷாப்பிங்க்கு வருவாங்க, மூவிக்கு வருவாங்க, வீக்கெண்ட் வேறு. நாங்கள் எப்போவுமே ஃப்ரைடே இல்லைனா சாட்டர்டே அந்த மாதிரி தான் புக் பண்ணிட்டு போவோம். ஏன்னா மறுநாள் எல்லாருக்கும் ஆஃபீஸ் இருக்கும், ஸ்கூல் இருக்கும் அப்படின்ட்டு. இந்த வாட்டி கரெக்டாக சண்டேயில் போய் மாட்டினோம். அதுக்கப்புறம் போயிட்டு பாப்கார்ன் வாங்கிட்டு மூவிக்கு போயிட்டோங்க. உண்மையாக சொல்லணும்னா மூவி ரொம்பவே நல்லா இருந்தது. ரிவ்யூலாம் பார்த்துட்டு நல்லா இருக்காது போல் அப்படின்னு நினச்சிட்டு தான் போயிட்டு இருந்தோம். பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மூவி முடிச்சுட்டு சப்வேயில் வந்து சாண்ட்விச் எல்லாருமே வாங்கி சாப்பிட்டு, அங்கே இருந்த கடைகள்லேயே இதுதான் கொஞ்சம் ஹெல்த்தி ஆப்ஷனாக இருந்தது. நான் வந்து தந்தூரி சிக்கன் சாண்ட்விச் ஆர்டர் பண்ணேன். நிறைய வெஜ்ஜஸ் போட்டு தான் சிக்கனே கொடுத்தாங்க. படம் முடியவே 10:15 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். ஓகே காய்ஸ், என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.